ஒரே ஒரு வார்த்தையில் கவிதை சொல்லவா ஹரிணி? ஒரே ஒரு எழுத்தினில் கவிதை சொல்லவா அது நீ? இது என்ன கவிதைன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பாய்ஸ் திரைப்படத்தில் முன்னா ஹரிணிக்கு சொன்ன கவிதை. இந்த நீ என்ற எழுத்தோடு முடிவடைகிற பேர் ஹரிணிக்கு, அதாவது ஜெனிலியாவுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல பேர்களை பெற்றுக் கொடுத்திருக்குது. பாய்ஸ் திரைப்படத்தில் கியூட்டான ஹரிணி, சச்சின் திரைப்படத்தில் துடி துடிப்பான ஷாலினி, சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் குறும்புத்தனமான ஹாசினி. இந்த கதாபாத்திரங்கள் அத்தனையுமே வெறுமனே கதாபாத்திரங்கள் அல்ல. தமிழ் சினிமாவில் மாத்திரம் அத்தனை அத்தனை ரசிகர்களுடைய மனசுலையும் இன்றைக்கும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பாத்திரம், மனதில் பதியப்பட்டு சென்ற பாத்திரங்கள் என்று சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு ஜெனிலியாவினுடைய நடிப்புல ஹிந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள், மொத்தமாக 3 திரைப்படங்கள் வெளியாகுது. இந்த 3 திரைப்படமுமே அதிகமாக பேசப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். ஹிந்தியில் அவருக்கான அறிமுகம் பாலிவுட் சினிமாவில் ரிதேஷின் நடிப்பில் வெளியாகியிருந்த துஜே மேரி கசாம், இவங்க 2 பேருக்குமே அதுதான் முதல் திரைப்படம். ஹிந்தியை பொறுத்த மட்டும் இவங்க 2 பேரும் தான் 9 வருடங்கள் கழித்து 2012ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டாங்க. இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுது. ஒரு கியூட்டான கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஜெனிலியாவை தமிழில் பொறுத்த மட்டும் பாய்ஸ் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த பாய்ஸ் படத்தில் அவங்களுக்கு எப்படி அறிமுகம் கிடைக்குதுன்னா, இயக்குனர் சங்கர் இவங்களுடைய ஜெனிலியாவினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதில் அவருக்கு ஆர்வம் வருது, விருப்பம் வருது. பாக்க பெண், அதாவது அமிதாப் பச்சன் அவர்களோடு நடிச்சிருந்த அந்த பாக்க பெண் அட்வர்டைஸ்மெண்ட் இவருடைய மனசில் அப்படியே பதியுது. பல பேர் வந்திருந்தாங்க ஆடிஷனில், கடைசியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஜெனிலியா பாய்ஸ் படத்தில் நடிச்சிருப்பாங்க. சச்சின் திரைப்படத்தினுடைய அந்த காட்சிகள் அத்தனையுமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதை தாண்டி சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் இன்னும் நெருக்கமாக ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருப்பாங்க ஜெனிலியா. இதை தாண்டி சென்னை காதல் திரைப்படத்தில் பரத்தோடு நடிச்சிருந்த அதே நேரம் வேலாயுதம் திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் திரைப்படம், விஜய்ட அடுத்த திரைப்படத்தில் உண்மையிலே இதில் ஒரு தீயாக பாரதி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ஜெனிலியா. அது மட்டும் இல்லை, தனுஷனுடைய உத்தம புத்திரன் திரைப்படத்திலையும் ஒரு பூஜா என்ற கதாபாத்திரத்தில் கியூட்டான அவங்களுடைய நடிப்பு இன்னும் தமிழ் சினிமா மக்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு இடத்தை பிடிச்சிருந்தது. 2004க்கு பிறகு ஹிந்தியில் ஜானை தூயே ஜானை நா திரைப்படம் மூலமாக நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகு ஹிந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு என இவருடைய திரைப்பட வாழ்க்கை தொடர்ந்தாலும் கூட தமிழில் அதிகமான திரைப்படங்களில் நடிக்கல. ஆனால் நடித்த அத்தனை திரைப்படங்கள்லையும் மனதில் இடம் பிடிச்ச ஒரு நடிகை தான் ஜெனிலியா. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க, சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பத்தில் இந்த பார்க்க பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மனசில் பதிஞ்சிருந்ததோ அதே மாதிரி 2003ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் சீசன் டைமில் ஃபேர் அண்ட் லவ்லியோட ஃபேர் அண்ட் க்ரீம்கான அட்வர்டைஸ்மெண்ட்லையும் நடிச்சிருப்பாங்க.